Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு ரொம்ப சுவையான முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் மசாலா சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்புல வச்சு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 6 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சுருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது இதோட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இதை 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி மசாலா தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியை டைரெக்டாக இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மொத்தமாக 1 டம்ளர் தண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி வச்சு 10 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்து பார்க்கலாம். கமகமன்னு வாசனையோட முருங்கைக்காய் மசாலா ரெடி. கடைசியாக இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். டேஸ்டான முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.